ஃபன்னியஸ்ட் ஸ்டார் நியூ ப்ரோமோ ரொம்பவே மனசொடைஞ்சு போறாங்க. அரசி இருந்துட்டு அப்ப அரசி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அரசிய சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரவணன் இருந்துட்டு அண்ணன்றாங்க, இந்த இடத்துக்கு வந்தா நீ சந்தோஷப்பட வந்தா நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க நிறைய விஷயங்கள சரவணன் பார்த்தீங்கன்னா அரசி கிட்ட பேசி அரசி சமாதானப்படுத்துறாங்க. தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு நீ கவலைப்படாத அரசின்றாங்க. என்ன நடந்தாலையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதோட இருக்கணும். அதை விட்டு இது நடந்துருச்சு அது நடந்துருச்சுன்ட்டு நீ ஏன் அந்த அளவுக்கு எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்றாங்க. எதையுமே நினைச்சு நீ கவலைப்படாத அரசி, நாங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் நீ கவலையே படக்கூடாது அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. அந்த குமாரெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சரியான்றாங்க. அதுக்காகவா போய் நீ இந்த அளவுக்கு சங்கடப்பட்டுட்டு இருக்கன்றாங்க. அது ஒரு பழைய ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அதை மறந்துடுன்றாங்க. இப்போ ப்ரெசென்ட்ல என்ன போதோ அதை பற்றி மட்டும்தான் நீ யோசிக்கணும். அதை விட்டு அவன் வீணா போனவனை பற்றி யோசிக்காதுன்ட்டு சரவணன் நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இப்படி கவலைப்பட்டீங்கன்னா ஃபேமிலியில் எல்லாருமே கவலைப்படுவாங்கல்ல, அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். அதை பற்றி பெருசாக யோசிக்காம எப்படி சந்தோஷமா இருக்கணுன்றதை பற்றி மட்டும்தான் நீ கவலைப்படணுன்றாங்க. சரின்னு அப்படின்றாங்க. இப்போ ஹாப்பியான்ட்டு நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு அரசியை சந்தோஷப்படுத்தி அங்கேருந்து சரவணன் கூட்டிட்டு போகிறாங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.